இது கூட அந்த லாஸ்ட் வீக் நடந்த ஒரு அந்த 3 வயசு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த குழந்தையே தப்பா நடந்திருக்கு. அது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த குழந்தைய வந்து எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் வந்து அந்த பையனை காலையில துப்பி இருக்கு முகத்துல. தட் மே பி தி ரீசன். அதனால வந்து 2 பக்கமே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கோம். அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் எனிதிங். கியூரை விட பிரிவென்ஷன். இப்ப நம்ம என்ன பண்ணணும், சென்சிடைஸ் பண்ணணும். இந்த பேரண்ட்ஸ் வந்து சென்சிடைஸ் பண்ணணும். ரொம்ப அது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா ஒரு கிரிமினல் சட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஐபிசி பீனல் கோட் இன்னைக்கு பிஎன்எஸ் ஒரு கிரைமை வந்து 3 ஏஜா பிரிப்பாங்க. 8 வயசு, 8ல இருந்து 12 வயசு, 12ல இருந்து 18, 16 அது மாறுதுங்க டிபெண்டிங் ஆன் த ரேட். 8 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை எந்த தவறு செய்தாலும் அது தவறு கிடையாதுங்கிற அர்த்தம். ஏன்னா மென்ஸ்ரியா, லாட்டின்ல மென்ஸ்ரியான்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்பனா அந்த குழந்தைக்கு மனசளவுல சைக்காலஜிக்கல் அளவுல தப்பு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த குழந்தைக்கு உருவாகிறத 8 வயசை தாண்டி. 8 வயசு கீழே அவங்க குழந்தை. அதனாலதான் நம்முடைய பீனல் கோட்ல கிரிமினல் சட்டத்துல பாத்தீங்கன்னா பிலோ 8 இயர்ஸ் நோ அஃபென்ஸ். நோ அஃபென்ஸ். அந்த குழந்தை கத்தி எடுத்து ஒருத்தர் குத்தி கொன்னா கூட அது அஃபென்ஸ் இல்ல. ஏன்னா தெரியாம குத்திட்டாங்க. ஏன்னா மென்ஸ்ரியா டெவலப் ஆகல. இது வந்து ஒரு பேசிக் காமன் சென்ஸ். ஒரு ஐஏஎஸ் படித்துவிட்டு ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருக்கக்கூடிய அதிகாரி ஒரு 3.5 வயசு இருக்கக்கூடிய குழந்தை பாலியல் வன்கொடுமையில் அந்த குழந்தை மாட்டிருக்காங்க. அந்த குழந்தை மாட்டினதுக்கு காரணம் அந்த குழந்தையினுடைய நடவடிக்கை சரியில்லை. அந்த குழந்தை அவங்களை இன்சல்ட் பண்ணாங்க. அதனாலதான் அந்த குழந்தையின் மீது பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்டதுன்னு சொன்னதை வன்மையா கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் மாநில அரசை நான் பாராட்டுறேன். காரணம் உடனடியாக அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியரை மாத்தினான். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா மெசேஜ் கொடுக்கணும். ஒரு மாநிலத்தினுடைய அரசு இது போன்ற அதிகாரிகள் தவறு செய்யும் பொழுது உடனடியா மெசேஜ் பப்ளிக் கொடுக்கணும். நேத்து மாநில அரசு உடனடியா அந்த ஆட்சியரை மாத்தி இன்னொரு ஆட்சியரை போட்டிருக்காங்க. அது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்.